வணக்கம். நான் தேவா. நடந்து முடிஞ்ச 21 நாள் வகுப்பு. இலக்கு, இலக்கை எப்படி அடையிறது, அதற்கான மனநிலைமை எப்படி உருவாக்குறதுங்கிறதுல கலந்துகிட்ட ஒரு சகோதரியுடைய சொந்த அனுபவங்கள தான் இந்த காணொளியில நீங்க கேட்க போறீங்க. இதுல அவங்க பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் உங்களுக்கும் பயன்படலாம். கடைசி வரைக்கும் கேளுங்க. நன்றி. என்னோட பேர் ஆனந்தவல்லி. நான் வந்து சாரோட செஷனை வந்து யூடியூப் சேனலில் தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிற மாதிரி இருக்கும் சாரோட செஷன்ஸ் எல்லாம். அதை கேட்க கேட்க நமக்கே வந்து நம்ம திங்க் பண்ணுறதுல மாற்றிக்கணும், அது பண்ணுறதுல மாற்றிக்கணும், என்னென்னலாம் சார் சொல்கிறாங்களோ செய்யணும்னு தோணும். அதை வந்து ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே இதாகிடும். ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்க நிறைய அப்போவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாறுதல் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அஃபர்மேஷன்லாம் காலையில் எழுந்திரிச்சு அஃபர்மேஷன் சொல்கிறது, இது பண்ணுறது, அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சார் வந்து 21 டேஸ் ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை ஜாயின் பண்ணேன். அதில் ஜாயின் பண்ணப்போ எனக்கு அது எப்படி என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஸ்டார்ட் பண்ண சரி என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபஸ்ட்டு 2 நாள் எனக்கு வந்து ஒன்றுமே இது பண்ணலை. நான் எழுத சொல்கிறப்ப 2 பாயிண்ட்ஸ் தான் நான் எழுதினேன். அப்புறமா வந்து அதில் ஈடுபாட்டோடு செய்ய வந்து அது எழுதுறது வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் அதில் ஒரு பெரிய மேஜிக். வந்து சாதாரணமாக எழுதினேன், ரொம்ப பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இது இன்வால்மெண்ட்டோடு நான் எழுதினேன்லாம் சொல்ல முடியாது. சார் சொல்கிறாங்க நம்ம செய்வோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் நான் எழுத ஆரம்பிச்சிங்க. ஒரு 7 டேஸுக்குள்ளே நான் எழுத ஆரம்பிக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் ஒரு பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் செஷனுக்கு முன்னாடி சில சமயத்தில் மனசு வந்து ஒரு கஷ்டத்தோடையும் ஒரு குழப்பத்தோடையுமே நான் செஷன் அட்டன் பண்ணுவேன். அந்த செஷன் அட்டன் பண்ணுறப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் நிறைய சார் சொல்லுவாங்க. அது ஈவினிங் நடக்கிற செஷனில் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போ வந்து சரி நம்ம இப்படி தான் பண்ணிக்கணும், நம்ம யோசிச்சது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்க நிறைய நம்மளை சுற்றி நிறைய மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிச்சு. இதில் பெரிய மேஜிக் என்னன்னா, டெய்லி பேசிஸில் என்ன செலவு பண்ணுறேங்கிறத எழுதவே மாட்டேன். எழுதணும்னு நினப்பேன். ஒரு நாள் எழுதுவேன், இல்லை 2 நாள் எழுதுவேன், மேக்ஸிமம் ஒரு 3 நாள் தான். அப்படி தான் ஒரு 4 நாள் இப்படி தான் போயிட்டுருக்கும். ஆனால் செஷனுக்குள்ளே வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் டெய்லி பேசிஸில் சார் சொல்கிற 5 பாயிண்ட்ஸும் எழுதுவேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய டெய்லி பேசிஸில் எனக்கு என்ன செலவு பண்ணேன், எப்படி யார் எனக்கு பணம் கொடுத்தாங்க, ஜிபேவா அக்கௌண்ட்லேருந்து எடுத்தேனா அப்படின்ற டீட்டெயிலும் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு அதெல்லாம் சார் வந்து ஆனால் அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. இம்ப்ரூவ்மெண்ட்டு என்ன இன்வால்மெண்ட்டுன்னு சொல்கிறப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தானே அடுத்தது என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து யார் நமக்கு கடன் கொடுத்துருக்காங்க, எந்த அக்கௌண்ட்லேருந்து நாம் வந்து கடனுக்காக பணம் கொடுத்துருக்கோம், இது வரைக்குமே நான் அந்த மாதிரிலாம் அக்யூரேட்டாக எழுதுனதெல்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய மேஜிக்கு. அதுக்கப்புறம் என்னோட இஷ்யூ வந்து இதில் ஒரு இது என்னென்னா, ரெஜிஸ்ட்ரேஷனில் அது ஒரு ஸ்மூத்தாக போகலை. பாதி அமௌண்ட் வந்துச்சு, பாதி அமௌண்ட் வந்து அது வந்து கொஞ்சம் இழுபறியாகவே போயிட்டே இருந்துச்சு. அது ஒரு பேர்டன் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து செஷனில் வந்து நான் கேட்டப்போ அது நடக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் சார் சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த 21 டேஸ் முடியறதுக்குள்ளேயுமே அதுக்கான சொல்யூஷனும் எனக்கு நடந்துச்சு. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நான் தேவைப்படும். ஆனால் வந்து அந்த தேவைப்படுறது தேவையான செலவாக தான் இருக்கும். அதை செய்யறதுக்கோ யோசிப்பேன். நாளைக்கு இந்த கடன் கொடுக்கறதுக்கு இந்த பணம் வந்து உதவும், இப்போ இதில் போய் இவ்வளோ காசு செலவு பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பேன். அது மாதிரி அப்படி தான் நடக்கும், அப்படி தான் எனக்கு தோணும். இப்போ வந்து செலவு பண்ணிட்டா கூட ஐயோ நம்ம அந்த செலவு பண்ணியிருக்க கூடாதோ, அது தேவையில்லாத செலவு பண்ணிட்டோம், இன்றைக்கி நம்ம போய் யார்கிட்ட கேட்கறது, நாளைக்கு கொடுக்குறப்ப நம்ம தடுமாறிட்டு நிற்கணுமே அப்படின்னு யோசனையிலேயே தான் நான் வந்து யோசித்து அதை வந்து இது பண்ணிப்பேன். அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத சார் வந்து செஷனில் சொன்னாங்க. சொன்ன அன்னையிலேருந்து அந்த இதை நினைக்கிறதே கிடையாது. இன்றைக்கி நமக்கு என்ன தேவை, இந்த நிமிஷம் இன்றைய பொழுது அப்படின்ற ஒரு மைண்டுக்கு நான் வந்து அதில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பணம் வந்து கேட்குற இடத்துலலாம் ரொம்ப ஈஸியாக அந்த ஃப்ளோ வர ஆரம்பிச்சிச்சு. அது இப்போ எப்படி அப்படின்றது எனக்கு தெரில. அது எல்லாமே வந்து சாரோட அதை என்ன சொல்கிறது, சார் கொடுத்த அந்த செஷனோட இதுதான். பேராற்றலும் அது சார் சொன்னாங்களே, பேராற்றல் தான், பேராற்றல்கிட்ட வந்து நம்ம சரணடையணும்னு சொல்லி சொன்னாங்க.
அந்த ஒரு வார்த்தை, நீங்க என்ன நடக்குதோ எது நடந்தாலும் அது நம்மளோட பேராற்றல் இருக்கு, அது பேராற்றல் நம்மளை பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு நான் வந்துட்டேன். அது சாரு சொல்லி கொடுத்தது தான் அது. அந்த மனநிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ். செஷனுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ரொம்ப குழப்பவாதியாகவும் கோபம் அப்படின்ற ஒரு மனநிலைமையிலையும் மேபி அதான் மொத்தமா கொடூரமான அம்மாவா இருந்த கொடூரமான மனுஷின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி பிரச்சனையை மட்டுமே தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இதுக்கான சொல்யூஷன் என்ன, எங்க கிடைக்கும், எது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து இந்த 21 நாளுக்குள்ளேயே எல்லாத்துக்கான சொல்யூஷனும் கிடைச்சிருச்சு. அது வந்து தேவா சாருக்கு பெரிய பெரிய நன்றியை சொல்லிக்கணும். பேராற்றலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை கைட் பண்ண தேவா சாருக்கு என் குடும்பத்தின் சார்பாக பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார் இதில் வந்து பெரிய சக்ஸஸ் என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் 90%க்கான அமௌண்ட் வந்து எனக்கு வந்துடுச்சு சார். அதை நான் உங்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்ன அடுத்த கட்டம் என்ன, எப்படி, எதுவுமே இல்லாமல் ஏதோ ஓடுற வரைக்கும் ஓடட்டும், அதுக்கப்புறம் நமக்குன்னு என்ன இருக்கோ அதை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விரக்தியா, ஒரு மாதிரி விட்டேத்தியா அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில தான் இருந்தேன். ஆனால் வந்து ஒரு பெரிய புரிதலை கொடுத்தது வந்து இந்த செஷன் தான். இந்த செஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கேள்வி, அதாவது நம்ம கேட்க யோசிக்கிற சில கொஷின்ஸ் எல்லாமே சில பேர்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கேட்டாங்க. அது மூலியமாகவும் நிறைய கிளாரிட்டி கிடைச்சிச்சு. அவங்க கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் என்னோட குடும்பத்தின் சார்பாக என் சார்பாக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேவா சாருக்கு பெரிய பெரிய நன்றி. பேராற்றலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார்.